பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஆ லி அஹீஹி லஹுல் கைபு, யார் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி அவர் இல்லாத நேரத்தில் துவா செய்கின்றாரோ. ஒருவர் உங்களிடத்தில் துவா செய்ய சொல்லி இருக்குகின்றார், என்னுடைய தொழிலுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள், என்னுடைய குடும்பத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று உங்களிடத்தில் சொல்லி இருக்கின்றார். அவர் இல்லாத நேரத்தில் யா அல்லாஹ் அவருடைய தொழிலில் நீ பரக்கத்து செய்வாயாக, யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தில் நீ பரக்கத்து செய்வாயாக, நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக என்று யார் அவர் இல்லாத நேரத்தில் யார் துவா செய்கின்றார்களோ, வகால மலக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்காக வேண்டி ஒரு மலக்கை நியமனம் பண்ணி அந்த மலக்கு சொல்வாரான், வலக்க மிஸ்லுக், அதே போன்று உனக்கும் கிடைக்கும் என்று அந்த மலக்கு யார் துவா செய்தாரோ, இன்னொரு சகோதரருக்காக வேண்டி துவாவுக்கு வேண்டிய இன்னொரு சகோதரருக்காக வேண்டி யார் துவா செய்தாரோ அவருக்கும் கிடைக்கும் என்று மலக்கு சொல்வதாக ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அருமையானவர்களே, கெட்ட எண்ணம் அது பொறாமை என்னுடைய அடையாளம். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து துடை தெரிய வேண்டும். அதை களைவதற்குண்டான வழிகளை நாம் கையாள வேண்டும். யாரை பார்த்தாலும் நாம் துவா செய்ய வேண்டும், அவருக்காக வேண்டி அவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அது அல்லாத பொறாமை, அது மற்ற தகாத வார்த்தைகள் வந்தது என்று சொன்னால் அது நமக்குத்தான் அது அழிவை தரும், அது பேர் ஆபத்துக்களை தரும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் செயல்படுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.